Hi guys, welcome back to my channel. நம்மள ரொம்பவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வித்தியாசமான சில கண்டுபிடிப்புகளை இந்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1 செல்ஃபி டோஸ்டர். இந்த பிரெட் டோஸ்டர்ல உங்க ஃபேஸஸை கூட பிரெட்ல பிரிண்ட் ஆகுற மாதிரி வச்சு பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு கஸ்டமைசபிள் பிரெட் டோஸ்டர். இதை நீங்க வாங்கும் போதே உங்களுக்கு பிடிச்ச செல்ஃபிஸோ இல்ல போட்டோஸையோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரெட் டோஸ்ட் பண்ற பிளேட்ஸ் எல்லாமே மாத்தி கொடுத்துருவாங்க. ஸோ உங்க வீட்டில் பிரெட் டோஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டோஸ்லயோ ஷேப்ஸ்லயோ நீங்க பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்பர் 2 லேசி கிளாஸஸ். இந்த கிளாஸஸ் பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த கிளாஸஸ் யூஸ் பண்றதுனால நீங்க எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் படுத்துக்கிட்டோ இல்ல உட்காந்துக்கிட்டோ உங்க போனை பார்க்கலாம். உங்க போனை நீங்க உங்க கையில எந்த ஆங்கிள் வச்சிருந்தாலும் அது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி தெரியும். அதனால நீங்க உங்க தலைய தூக்கியோ இல்ல குமிஞ்சோ பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. போன் மட்டும் இல்லாம புக்ஸை கூட உங்களால படுத்துக்கிட்டோ உட்காந்துக்கிட்டோ ஸ்ட்ரைட்டா பார்த்தபடியே படிச்சுக்க முடியும். நம்பர் 3 வியரபிள் கீபோர்ட். இதை பார்க்கறதுக்கு ஏதோ 4 ரிங்ஸை ஜாயின் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு கீபோர்ட்னு சொன்னா நம்புவீங்களா? இதுக்கு பேர் தான் வியரபிள் கீபோர்ட்ஸ். இதை நீங்க கையில போட்டுக்கிட்டு ஏர்லயே கீபோர்ட் மாதிரி டைப் பண்ணா போதும், அது அப்படியே ஸ்கிரீன்ல டைப் ஆகும்னு சொல்றாங்க. எந்தெந்த ஃபிங்கர்ஸை மூவ் பண்ணா எந்தெந்த லெட்டர் டைப் ஆகும் அப்படின்னு பார்த்து இதை செட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்தந்த ஃபிங்கர்ஸை மூவ் பண்ணும் போது ஸ்கிரீன்ல லெட்டர்ஸ் டைப் ஆகும்னு சொல்றாங்க. நம்பர் 4 ஃபார் எவர் பென். ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும் போது நிறைய எழுதிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு நிறைய பென்ஸும் யூஸ் ஆகும். இல்லைன்னா அடிக்கடி ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பென் ஒரு இங்க்லெஸ் பென். அதே மாதிரி இது எப்பயுமே தீரவே தீராதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இது பேர் ஃபார் எவர் பென். இது பாக்குறதுக்கு கீ செயின் சைஸ்ல தான் இருக்குமா. ஆனா இந்த பென்ல எழுதும் போது பாக்குறதுக்கு பென்சில் எழுதுற மாதிரி இருக்கும். ஆனா இது நம்ம இரேசரால வச்சு அழிக்கவும் முடியாது. அண்ட் இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் பென். என்னதான் இந்த பெண்ணை ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு இருந்தாலும் இந்த பெண்ணை வச்சு ரொம்ப நேரம் நம்ம எழுதும் போது ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நமக்கு கை வலிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேட்ஜெட்ஸ்ல எதெல்லாம் யூஸ்ஃபுல் கேட்ஜெட்ஸ் எதெல்லாம் யூஸ்லெஸ் கேட்ஜெட்ஸ்னு நீங்க நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.